அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் செய்வதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 28ஆம் தேதி இன்சைடு ஓப்பனிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன்சைடு அப்படின்னாலே நம்மளுக்கு சந்தை நேற்றைய எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ இதற்கு உட்பட்டு தான் சந்தை ஆரம்பம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போ இந்த இடத்திலிருந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கு எதிர்பார்க்கிறார்கள். அப்போ பிரேக் அவுட் எதிர்பார்க்கும் போது அந்த பிரேக் அவுட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். அப்போ அந்த சக்தி வாய்ந்த அதாவது நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து எஸ்டர்டே ஹையாக எஸ்டர்டே லோவை பிரேக் அவுட் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு எக்ஸ்பேண்ட் கிடைக்கும், ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் கிடைக்கும். இதுதான் ரொம்ப அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அப்போ இந்த ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் நம்மளுக்கு எப்படி கிடைக்க போகிறது அப்படிங்கிறதை பார்க்கணும். வாங்க ஹெட்ஜ் நிஃப்டியை பார்க்கலாம். இப்போ மார்ச் கான்ட்ராக்ட் 17,072 வர்த்தகம் ஆயிட்டிருக்கு. அப்போது மார்க்கெட் இன்சைடு ஓப்பனிங் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொன்னோம். ஏன்னா நேற்று ஃபியூச்சர் பாருங்கள், ஃபியூச்சரோட ஹை லோ அப்போ 17,070 அப்படிங்கும்போது இதுதான். அப்போ மார்க்கெட் வந்துட்டு நேற்றைய தினம் அப்படிங்கும்போது இவங்க ஓப்பனுக்கு மேலே, அதாவது ஃபியூச்சர் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே க்ளோசிங் ஆயிருக்கு. ஆனால் ஸ்பாட் வந்து அப்படி நடக்கலை. நியர்பை, அதாவது ஓப்பன் நியர் நம்மளுக்கு க்ளோசிங் கிடச்சிருக்கு. அப்போது இந்த ஓப்பனில் இருந்து, அதாவது சரி நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது நேற்று க்ளோசிங் இங்கிருந்து ஹையை பிரேக் பண்ணோன்னா 100 புள்ளிகள் ட்ராவல் பண்ணணும். இங்கேருந்து மார்க்கெட் லோவை பிரேக் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 புள்ளிகள் நம்மளுக்கு ட்ராவல் பண்ணணும் கீழே. அப்போது ஒரு பிரேக் அவுட்டுக்கே ஒரு பயணம் வந்து தூரமாக இருக்குது. அப்போ மார்க்கெட்டோட மொத்த ரேஞ்சாக நம்மளுக்கு 100 to 150 புள்ளி தான் நம்மளுக்கு இருக்க போகிறது. கிட்டத்தட்ட எப்போவுமே 1% பயணம் ப்ளஸ் ஆர் மைனஸ்குள்ளே தான் மார்க்கெட் அதிகமாக இருக்க போகிறது. அப்போ 170 புள்ளிகள் ப்ளஸ் 1%னாலே 170 புள்ளிகள் நம்மளுக்கு இம்பேக்ட். அப்போ நேற்று முடிவுற்ற வேலையிலிருந்து ஒரு 170 1% ஆர் ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 170னா நம்மளுக்கு 17,150 வரணும். அதே 170 மைனஸ் பண்ணால் 16,800 வரணும். அப்போ 16,800 to 17,150க்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது தான். ஏன்னா 1%ங்கிறது தான் எப்போவுமே ஆவரேஜ் சராசரி ஒரு பயணமாக இருக்க போகுது. நீங்கள் மார்க்கெட்டை ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 1% ஏற்றத்திற்கு மேலே 1% அதிகமாகவோ மார்க்கெட் இறங்கியது எத்தனை முறை அப்படின்னு பார்த்துட்டா இதற்குள்ள தான் அதிகமான சந்தை இருக்கும். அதனால தான் இதற்குள்ள ஸ்ட்ரைக்கை, இதற்கு இடைப்பட்ட ஸ்ட்ரைக்கை நீங்கள் ஆப்ஷன் வர்த்தகத்துக்கு ஈடுபடுத்தணும். அதற்கு மேற்பட்டு முதலில் கை வைக்கூட, ஏன்னா அதுதான் ஓடிஎம் ஆப்ஷனை மாறிடும். அப்போ ஓடிஎம் ஆப்ஷன் நம்மளுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத முதலில் புரிந்து கொள்ளும். அடுத்தது இவங்க சொல்கிறது 17,000 புட் 17,100 கால். அப்போ சந்தை இருக்க விருப்பப்படுவதே 17. அப்போ 17,050 அப்படிங்கிறது மிக முக்கிய லெவல். இதனுடைய டோட்டல் பிரீமியம் ஒரு 110 புள்ளிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 17,110 கழிச்சோம்னா 16,890. 17,000லேருந்து 110 ஆட் பண்ணோம்னா 17,210. அப்போ இதற்குள்ளே தான் சந்தை இருக்க விருப்பப்படுறாங்க. அப்போ இதோட பிரேக் அவுட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லோ நியர் நம்மளுக்கு பிரேக் அவுட்ஸ் இருக்குது. இந்த இதில் ஹையில் பார்த்திங்கன்னா தூரமாக இருக்குது. அப்போ நேற்றைய லோ அதற்கும் முந்தைய நாள் லோ அதற்கும் இந்த 16,890 அப்படிங்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 17,150க்கு மேலே நம்மளுக்கு இல்லை. அப்போ என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் அப்படிங்கிற நெகட்டிவ் பொசிஷன் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நெகட்டிவ் பொசிஷன் இருந்தாலே உங்களுக்கு 17,150 புட் 200 புட் 250 புட்டெல்லாம் ஃப்யூச்சராக மாறிவிடும். ஃப்யூச்சரை மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்னா இவங்க மார்க்கெட் ஒரு பாயிண்ட் டவுனுக்கு இந்த புட் ஆப்ஷன் ஒரு பாயிண்ட் ஏறப்போகுது. இதுதான் இதனுடைய ஆப்ஷன் கிரீக்ஸோட இம்ப்ளைட் வாலிட்டி இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், நம்மளுக்கு மிகப்படுத்தின மதிப்பு ஒன்றுமே இல்லை. அப்போ ஃப்யூச்சராக மாறிவிடும். அப்போ மார்க்கெட் நெகட்டிவ் ஜோனில் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளணும். நெகட்டிவ் ஜோனில் இருந்ததுன்னா மார்க்கெட்டோட தாக்கம் மாறுபடும். அப்போ இதில் பிரேக் அவுட்ஸ்க்கு உண்டான வாய்ப்பு எப்போவுமே ஒரு பிரேக் அவுட்டுக்கு எதிர்பார்க்குறீங்க. அந்த பிரேக் அவுட்
நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் அது ஏற்றத்திற்கு இருக்கா இல்லை இறக்கத்துக்கு இருக்கா, அதே மாதிரி டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனாங்க அப்புறம் மார்க்கெட் இறங்குதா இல்லை ஏறுதா, இந்த 4 விஷயம் தான் நடக்க போகுது. இந்த 4 விஷயத்தை கூர்ந்து நீங்கள் கவனித்தாலே சந்தையில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். அப்போது ஒரு பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தினால் என்ன நடக்குது, பயன்படுத்தாவிட்டால் என்ன நடக்குதுங்கிற ஆய்வில் தான் இருக்கணும். அதிகபட்சம் நேரம் நீங்கள் சூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து நேர மேலாண்மை செய்கிறதே இல்லை. இப்போ 9:15 10 மணிக்குள்ள ஒரு பிரேக் அவுட் கிடச்சா என்ன இம்பேக்ட் ஆகுது, 10 to 11 பிரேக் அவுட் கிடச்சா எப்படி இருக்குது, 11 to 12 பிரேக் அவுட் கிடச்சா எப்படி இருக்குது. இந்த மாதிரி பிரேக் அவுட்டோட டைமில் அதனுடைய வலிமையை நீங்கள் பிரித்து பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நேரம் அவர்களுக்கு அது சூஸ் ஆகலை, அதாவது ஒன் சைட் மொமெண்டமாக மாறலைன்னா அப்போ வால்டைலில் மாறிடும். அப்போ அதனால தான் நிறைய பேர் வந்து ஓவர் ட்ரேடுக்குள்ளேயும் போகிறாங்க. அப்போ எந்தெந்த நேரத்தில் பிரேக் அவுட் கிடச்சா இன்னும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பிரித்து பார்க்க வேண்டும். அடுத்து 16,933 to 17,089 ஒரு வால்டைல் ஜோன், 16,844 to 17,156 ஒயிட் ஜோன். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்மளுக்கு அட்டவணை நம்மளுக்கு பார்த்தா 39,500 கால் புட், 39,400 புட் அண்ட் 600. அப்போ இதனுடைய டோட்டல் பெருமி 400 வருது. அப்போ 39,000 40,000 சந்தை இருக்க தான் அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இதனுடைய பொருளாக இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டிக்கு இந்த ரேஞ்ச் அப்போ பேஸ் பண்ணி 39,500 ஒரு சீசாவோட மையப்புள்ளி. அப்போ இதனுடைய ஏற்ற இறக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதனுடைய டோட்டல் பாயிண்ட்ஸ் 490 புள்ளிகள் வந்திருக்கு. அப்போ 39,000 to 40,000 தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அதற்குள் சந்தை எப்படி பயணம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக தான் இருக்குது. இதனுடைய குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 39,180 to 39,665, வைட் ரேஞ்ச் 38,915 to 39,885 இருக்கிறது. அதனால் ஆப்ஷன் வர்த்தகம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வர்த்தகம் செய்யணும். இதனுடைய கணக்கீடுகள் அனைத்துமே தெரிந்து அதற்கப்புறம் தான் வணிகம் செய்ய முற்பட வேண்டும். நாளை தினம் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்குது. வியாழக்கிழமை சந்தை விடுமுறையினால் இன்றைக்கி ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பெரி அதோட 0 to ஹீரோவோட ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். விருப்பமுள்ளவர்கள் அந்த சேனலை பார்த்து உங்களுக்கு அதனுடைய ஃபின்னிஃப்டியோட லெவல்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இந்த சேனலுக்கு எப்படி ஆதரவு தரீங்களோ அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், எஸ்பிரஸோ, அப்ஸ்டாக்ஸ், மோதிலால் இந்த நிறுவனங்களை டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வர்த்தம் நீங்கள் செய்வதனால சப்போர்ட் செய்ய இயலும். விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.